மாற்றணும் அப்படின்னா மாற்றம் உள்ளுக்குள்ள இருந்து வரணும். பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும், இல்லைன்னா பெண் கல்விங்கிறது முடியாம போயிடும். ஆண் குழந்தைங்களுக்கு புரிய வேண்டியது அம்மாவுடைய வேதனை புரியணும், அக்காவுடைய வேதனை புரியணும். விளம்பரத்துல ஒரு சின்ன நாப்கினை வச்சு இங்க ஊத்தினா பிரச்சனை தீர்றது அல்லன்னு விளங்கணும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உள்ளாடை போதுமானதாகவும் பொருத்தமானதாகவும் இல்லை என்றால் தன்னம்பிக்கை குறைந்து போகும். வலிய புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தலையை நிமிர்ந்து யார் உதவி செஞ்சாங்கன்னு பாக்குறதுக்குள்ள அந்த இடத்த விட்டு ஒரு நபர் போயிடுறாருல்ல, அந்த நபருக்கு தான் ஆண்னு பேரு, அதுக்கு மட்டும்தான் ஆண்மைன்னு பேரு. தன்மேல் சுய மதிப்பு இல்லாத நபர்களால் மட்டும்தான் கண்ணில் கண்ட நபர்களை எல்லாம் கதாநாயகர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும். டீப் ஸ்டேட் அப்படிங்கறதெல்லாம் போய் தேடி பாருடா, அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சும்மா போய் எல்லாம் ஓட்டு போடக்கூடாது. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். இதை விட நாகரிகமா ஒரு சபையில என்னால சொல்ல முடியாது, சரியா? அப்போ அதற்குள்ளேயும் இறங்குறாங்க அப்படின்னா ரொட்டேரியன்ஸ் நீயும் நானும் அப்படியே டிவியில பார்த்துட்டு இருப்போம். இங்க நிலநடுக்கம், இங்க பெருவெள்ளம், இங்க சுனாமி அடிச்சது, இங்கதான் பெரிய சுழல் காற்று வந்தது அப்படின்னு நீயும் நானும் அடுத்த சேனல் அடுத்த சேனல் அடுத்த சேனல்னு கையில இருக்கக்கூடிய ரிமோட்டை மாத்திட்டு இருக்கும் பொழுது இவங்க அத்தனை பேரும் எங்க இருப்பாங்க தெரியுமா? எந்த இடத்துல புயல் அடிச்சதோ, எந்த இடத்துல நிலநடுக்கம் வந்ததோ, எந்த மக்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது பெண்களுக்கு அதுல மாட்டிக்கிட்ட பெண்களாக இருந்தா வெறும் ஆண்கள் மாதிரி இருக்க முடியாது. அந்த பெண்கள்ல கர்ப்பமான பெண்கள் இருப்பாங்க, அப்பதான் குழந்தை பெற்ற பெண்கள் இருப்பாங்க, 3 நாள் மாதவிடாயில இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, பெருவெள்ளத்துக்குள்ள மாட்டிட்டு இருப்பாங்க, கழிப்பறை கிடையாது, மாற்றுவதற்கு உடை மாற்ற இடம் கிடையாது. அத்தனை நேரத்திலையும் அவர்களுக்கான உதவி பொருளை எடுத்துக்கொண்டு ஓடக்கூடியது அரசு ஓடுகிறதோ இல்லையோ தெரியாது, ரோட்டரி அமைப்பு அங்க போய் நின்றுக்கும். என்ன பண்ணணும்? நம்மளால கொடுக்க முடிஞ்சது என்னது மட்டும்தான், இது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஆனா இந்த கைத்தட்ட கூட தயங்கிட்டு பக்கத்துல இருக்கவங்க பேசிட்டோ கையில இருக்கிற மொபைல்ல பார்த்துட்டோ உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களோ கையை பயன்படுத்தல, அவங்க கையை கடன் வாங்கி அவங்களுக்கும் சேர்த்து நீயே தட்டிடு. ஏன்னா நம்மால கொடுக்கக்கூடியது அது மட்டும் தானே. சரி, இது போற எல்லா இடத்துலயும் ரோட்டரியை பத்தி நான் சொல்றேன். 104வது முறை இல்ல 1000வது முறை சொன்னாலும் அலுப்பில்லாமல் அதே மாதிரி என்னால சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய மகனுடைய கால்களின் உறுதிக்கு, என் மருமகளின் காலின் உறுதிக்கு, என்னுடைய பேர குழந்தையின் காலின் உறுதிக்கு, அத்தனைக்கும் என் மாணவ குழந்தை இந்த செல்வங்கள் அத்தனை பேருடைய காலின் உறுதிக்கும் இந்தியா நிமிர்ந்து நிற்க அதனுடைய கால்களுக்கு உறுதி கொடுத்த அத்தனை பேர் இங்க இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன், உன்னுடைய வணக்கத்தினுடைய வோல்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்குடா, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லு தங்கமே அப்படின்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். அது முடிஞ்சுதா? இது அத்தனையும் யாதுமானவர்களாக ஆகிறதுக்கு உங்க மனதை உழுது பண்படுத்தணும். ஏன்னா காலையில நீ என்ன இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது, என்ன வாட்ஸ்அப்ல பார்த்தேன்னு தெரியாது, ஃபேஸ்புக்ல என்னெல்லாம் ஏத்திட்டு வந்திருக்கீங்க இது எதுவும் எனக்கு தெரியாது. இது எதுவும் உன்னை யாதுமானவளா மாற்றாது, யாதுமானவர்களாக மாற்றாது. மாற்றணும் அப்படின்னா மாற்றம் உள்ளுக்குள்ள இருந்து வரணும். 2வது, முத்து அண்ணாச்சியினுடைய கனவு குழந்தை இந்த யாதுமானவள். 2023 22 நினைக்கிறேன் அண்ணாச்சி உங்களுடைய டென்யூர் 22 23 அண்ணாச்சியுடைய டென்யூர். அண்ணாச்சி கவர்னராக 3212, அதாவது காரைக்குடியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படின்னு மேடம் சொல்லுவாங்க. அந்த 7 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதை ஒன்னா சேர்த்தின ஒரு ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட். அதுல அண்ணாச்சி தன்னுடைய பதவி வருவதற்கு முன்பே தொடங்கினது இந்த யாதுமானவள். பேண்டமிக் இன்னும் முழுவதும் போகல, கொரோனா போகல. எங்களுடைய முதல் நிகழ்வு ஆன்லைன்ல தான் இருந்தது. அதற்கப்புறம் தான் நேரடியாக அவங்க எல்லாரையும் பார்க்க வந்தோம். சப்போர்ட் தி கேர்ள் சில்ட்ரன் அப்படின்னு தான் தொடங்கினார் அண்ணாச்சி. ரொம்ப பெரிய விஷயம். ஆனா சும்மா அப்படி கூப்பிட்டுட்டா நான் ஐ எம் நாட் a Rotarian though I have got greatest respect. மனித இந்த உலகத்துல மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கேன் அப்படின்னா அத்தனை ரொட்டேரியன்ஸ் மேலேயும் எனக்கு இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மரியாதை. I am not a Rotarian, but I know who they are and what they are and what they do. எதற்காக அண்ணாச்சி என்ன இந்த யாதுமானவள் நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே நான் அதை ஏத்துக்கிட்டேங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? எதற்காக ஏத்துட்டேங்கிற காரணத்தையும் சொல்லிடுறேன். அதுவும் ஆண்கள் இருக்கக்கூடிய சபையில ஏன் திருப்பி நான் மறுபடியும் I draw the attention of men here அப்படின்னா, பள்ளிக்கூடமாக இருந்தா ஸ்கூல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், கல்லூரியாக வரும்போது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ல மென் அண்ட் விமென் அப்படிதான் கல்லூரி இருக்கும். மென் அண்ட் விமென்னா 18 வயசுக்கு அப்புறம் பொறுப்பு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஓடி பிடிச்சு விளையாடுறதோ, துப்பட்டாவை பிடிச்சு இழுக்கிறதோ, தலையை கலைச்சு விடுறதோ சினிமா கதாநாயகர்களுக்கு விட்டுட்டு நாம பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடியது அது. அப்போ அண்ணாச்சி 2015
2015, எஸ் ஐ எம் ஷுர். அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எனக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மதுரையிலிருந்து ஒரு அழைப்பு வருது. எல்லாருக்கிட்டையும் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு அதிகமான கூட்டம் இல்ல, குறைவான கூட்டம் தான். ஆனா எல்லாருமே பிசினஸ் மென், மிகுந்த மன முதிர்ச்சி உள்ள நபர்கள், வயதா ஒரு மிடில் ஏஜை தாண்டின நபர்கள் நிறைய பேர் அதுல இருக்காங்க. வணிகத்தில் அறம் அப்படிங்கறத பத்தி நான் பேசவும் போனேன். நான் போய் பேசி முடிக்கும் போது பல இடங்கள்லயும் அதை நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கும் சொல்றேன், எத்தனை பேருக்கு கூச்சமா வெக்கமா இருக்கும்னு எனக்கு தெரியாது, வந்தா வெக்கப்படு, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஆனா அது பேசி முடிக்கும் போது எல்லா மேடைகளையும் நான் சொல்லக்கூடியது, பெண் குழந்தைகளுக்கு, குறிப்பாக அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அந்த குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும். இல்லைன்னா பெண் கல்விங்கிறது முடியாம போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். இது சொல்லும் போது இத்தனை நேரமா நான் பேசுறதுல கூட கவனிக்கிறவங்க கவனிச்சிருப்பீங்க, கவனிக்காதவங்க கவனிக்க போறது இல்லை. யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் எடுத்துக்குவோம் நாம. இதை பேசி முடிக்கும் போது என் பின்னால ஒரு 4-5 ஆண்கள் வந்து நிக்கிறாங்க. அதுல ஒரு குரல் இருக்கு, எனக்கு அப்பவும் முத்தண்ணாச்சி யாருன்னு தெரியாது, முகமும் அடையாளமா மனதுல நான் பதிய விடல. திரும்பி பார்க்கிறேன், திரும்பி பார்த்தா ஒரு குரல் கேக்குது, நீங்க பெண்களுக்கு உள்ளாடைகள் வழங்க வேண்டும்னு சொன்னீங்களே. அண்ணாச்சி கூட அந்த சம்பவம் மறந்திருக்கலாம், ஏன்னா கொடுக்கறவங்க மறக்கலாம், வாங்குறவங்க மறக்கவே கூடாது. அப்போ அவர் கேட்கிறாரு என்கிட்ட, உள்ளாடைகள் வழங்கணும்னு சொன்னீங்களே, பெட்டிகோட் சொல்றீங்களா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நாம் பேசுனதுல இந்த வரிய ஒரு நபர் தூக்கிட்டு வராரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். நான் திரும்பி நின்று அவர்கிட்ட சொல்றேன், பெட்டிகோட் சொல்லல, பேண்டீஸ் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். பாக்குறாரு, அந்த முகத்துல ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்ப நான் சொல்றேன், இல்ல, பெண் குழந்தைகளுக்கு அரசு நாப்கின், சானிட்டரி நாப்கின் மாதத்துல 3 நாட்கள் மாதவிடாயாக இருக்கலாம், 5 நாட்கள் இருக்கலாம், ரத்தப்போக்கு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாக கூட இருக்கலாம். அரசாங்கம் நாப்கின் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆண் குழந்தைகளுக்கு புரிய வேண்டியது, அம்மாவுடைய வேதனை புரியணும், அக்காவுடைய வேதனை புரியணும். விளம்பரத்துல ஒரு சின்ன நாப்கினை வச்சு இங்க ஊத்தினா பிரச்சனை தீர்றது அல்லன்னு விளங்கணும். அப்போ அந்த நாட்கள்ல குழந்தைங்களுக்கு அந்த நாப்கின் வைக்கிறதுக்கான உள்ளாடை இல்ல, பேண்டீஸ் இல்ல, அதனால குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரதில்லை, 3 நாட்கள் வரதில்லை, 5 நாட்கள் வரதில்லை குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன். எண்ணி 15 அவங்களுடைய அலுவலகத்துல இப்ப அந்த பெண்மணி இல்ல, கண்மணின்னு பேர் அவங்க. அந்த பெண்மணி எனக்கு இதயம் நிறுவனத்திலிருந்து ஒரு மின்னஞ்சல் அனுப்புறாங்க. விருதுநகரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு 3 வீதம் உள்ளாடைகள் நாங்கள் வழங்கப் போகிறோம், வருகிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. பெரிய விஷயம். அது அதோட நிற்கல. விஜயகுமாரி மேடம்னுடைய டாட்டர், அவங்களும் ரொட்டேரியன், அவங்க மூலமா இறைவி அப்படின்னு ஒரு நிகழ்வு, உன்னுடைய அகசுத்தம் எப்படி இருக்கணும், உன்னுடைய புறசுத்தம் எப்படி இருக்கணும், உன்னுடைய சுற்றுப்புறம் எப்படி இருக்கணும், பெண் குழந்தைகளுக்கு தங்களுடைய உடலை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது தெரியாமல் போகிறது. அம்மா நீ பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தோடனே கை கால் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்ற அம்மாவும் ஒன்னும் தெளிவா சொல்றது இல்ல. யாரும் தெளிவா சொல்லாத போது, இந்தியா சுதந்திரம் அடையும் போது 34 வயது தான் ஒரு பெண்ணுடைய சராசரி வயதுன்னு இருந்தது. 2025 74ஆக இழுத்திருக்கோம் அந்த வயது. 34 எங்க உட்கார்ந்துருக்கு, 74 எங்க இருக்கு? 74 வயது பெண் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆரோக்கியமா உயிரோடு இருக்கணும், ஓடி ஆடி உயிரோடு இருக்கணும், யாருடைய உதவியும் இல்லாம தன் காலில் தான் நிக்கணும் அப்படின்னா அகசுத்தம் என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ பெண் மருத்துவர்களையும் கூட்டிட்டு போய் இவர்களுக்கு கொடுக்கிறது. இது ஏதோ ஒரே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அண்ணாச்சி கொடுத்ததற்காக நான் சொல்லவே வரல. அது ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்ததை இயக்கமாக மாற்றி எடுத்திருக்காரு. இயக்கமாக மாற்றி எடுத்ததுல விருதுநகர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மட்டும் அல்லாம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கடைசியாக நாங்க போன தங்கச்சி மடம் அங்க இருக்கக்கூடிய, அங்க போய் பெண் குழந்தைகளுக்கு அப்படின்ன போது ஒரு சின்ன குட்டி பையன் ஏறி மேடைக்கு வந்துட்டு, மிஸ் நீங்க பெண்களுக்கு தான் தருவீங்களா மிஸ், அக்காக்களுக்கு தான் தருவீங்களா மிஸ், எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா மிஸ் அப்படின்னு கேட்டான். ஏன்னா ஆண் குழந்தைகளுக்கும் இது தேவையாக இருக்கு. திரும்பி பார்த்த உடனே அண்ணாச்சி சொன்ன ஒரே விஷயம், கொடுத்துடலான்னு சொல்லுங்க அப்படின்னு. திருப்பூர்ல இதே ரோட்டரி 1 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு ஆளுக்கு 3 வீதம் 3 லட்சம் கொடுத்திருக்கு. பெரிய விஷயம் புரிஞ்சுக்கும். உங்களுக்கு பெண்களுக்கு மனசார இந்த விஷயம் தெரியும். உள்ளாடைகள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உள்ளாடை போதுமானதாகவும் பொருத்தமானதாகவும் இல்லை என்றால் தன்னம்பிக்கை குறைந்து போகும். பேருந்துக்காக தோள்ல பைய மாட்டிட்டு பெண் குழந்தைங்க ஓடி வரும்போது ஜன்னல் பக்கம் உட்கார்ந்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேருக்கும் புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, பெண் கூசி குறுகி தன் உடலை நினைத்து அவளுக்கு அவமானம் வரக்கூடிய நிகழ்வாக அந்த இடம் மாறும்.
பெரும்பாலும் பஸ் எல்லாமே நகர்த்தி தான் நிறுத்துவாங்க, குழந்தைங்க ஓடி வந்து ஏறுவாங்க. அப்பெல்லாம் நான் நினைப்பேன், எவ்வளவு அந்த மனசு காயப்படும், எவ்வளவு அந்த மனசு துன்பப்படும் அப்படின்னு. அப்ப உள்ளாடைகள் போதுமானதாக இருக்கிறது மட்டும் அல்ல, உனக்கு அளவு சரியான பொருத்தமானதாகவும் இருந்தபோது தன்னம்பிக்கையோட நிமிர்ந்து நிற்க உன்னால முடியும். இல்லைன்னா உன் உடலே உன்னை குறுகி போக வச்சிடும். இப்போ உங்ககிட்ட சொல்ல வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஹீரோக்கள்னு நீ நினைச்சிட்டு இருக்க இல்லையா, திரைப்படங்கள்ல வரக்கூடிய அந்த கதாநாயகர்கள் எல்லாம் பெரிய ஹீரோக்கள், இவர் தான்ப்பா எனக்கு பெரிய ஹீரோ, இவர் தான்ப்பா பெரிய ஹீரோ அப்படின்னு அவங்க படம் வந்ததுன்னா பார்த்தே ஆகணும், அந்த பாட்டுன்னா கேட்டே ஆகணும், விடாம முணுமுணுத்துட்டே இருந்தே ஆகணும். அதுக்காக ஃபேன் கிளப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு புரிய வேண்டியது என்ன தெரியுமா? உண்மையான கதாநாயகன், உண்மையான ஹீரோ எப்போது டைம் கிடைக்கும் போது கையில் இருக்கக்கூடிய டிக்ஷனரி எடுத்து பாருங்க, இல்லைன்னா உங்க ஆங்கிலத்துறை ஆசிரியர்கிட்ட கேளுங்க, ஹீரோ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கொடுத்திருக்கு ஆங்கில அகராதியில அப்படின்னு பாருங்க. வீர சாகசங்கள் செய்யக்கூடிய நபரை ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம். சினிமாவில் கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாஞ்சு 10 பேரை வீழ்த்துற மாதிரி நடிக்கிற அப்படின்னு நடிக்க கூட முடியாத ஒரு கதாநாயகன் 50 வயதுக்கு மேல இருக்கலாம், அவர் பாஞ்சு எல்லாரையும் வீழ்த்துற மாதிரி ஒரு காட்சி வரணும்னா அவர் மாதிரியே தோற்றம் இருக்கிற, அவர் மாதிரியே நிறம் இருக்கிற, ஒரு அசப்புல பார்த்தா அவர் ஜாடையிலே இருக்கக்கூடிய ஒரு அவரை போன்ற போலி ஒரு டூப் ஆர்டிஸ்ட போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை நடத்திடுவாங்க. அவங்கள தான் நீங்க ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? எப்போ ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வருத்தமும் துன்பமும் நோவும் வரும்போது வாயை திறந்து கூட அவளால சொல்ல முடியாதபடி அவளுடைய கூச்சம் தடுக்கும் போது, கண்ணை கலங்கிட்டு கண் கலங்கினது யாருக்கும் தெரியாம மண்ணை பார்த்துட்டு அவள் நிற்கும் போது அவளுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தலையை நிமிர்ந்து யார் உதவி செஞ்சாங்கன்னு பாக்குறதுக்குள்ள அந்த இடத்தை விட்டு ஒரு நபர் போயிடுறாருல்ல, அந்த நபருக்கு தான் ஆண்னு பேரு, அதுக்கு மட்டும்தான் ஆண்மைன்னு பேரு, வேற எதற்கும் எதுவும் கிடையாது. வாங்கிக்கோ, மனதுக்குள்ள வாங்கிக்கோ. இனி கல்லூரி நாட்கள்ல உங்களுடைய அந்த பாலிய தன்மையினால வரக்கூடிய அந்த ஈர்ப்பின் காரணமாக இது கதாநாயகன், இதுதான் என்னுடைய ஹீரோ, இவர் தான் என் ஹீரோ அப்படின்லாம் சொல்றதுக்கு முன்னால புரிஞ்சுக்கோ, காதல் வயப்படுறதுக்கு கதாநாயகன் தேவையே கிடையாது. காதல் வயப்படுறதுக்கு இந்த வயசுல அறியாமை அப்படிங்கிறது மூட்டையா தலைக்குள்ள இருந்தாலே போதும், அவ்வளவுதான், தடுக்கி விழுவோம். பெரும்பாலும் யார் மேலேயும் காதல் வர வயசு இல்ல, யூ ஆர் இன் லவ் வித் லவ், காதல் மேல் காதல் வயப்படக்கூடிய வயசு இது. யாராவது அங்க வந்து நின்னாங்கன்னா இவங்க தான், 4 தடவை நம்மளை பார்த்தாங்கன்னா இவங்க தான், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க தான், சாப்பிட்டியான்னு கேட்டா அவங்க தான், ஒத்த ரோசாவை கொடுத்தா அவங்க தான், ஒரு மிட்டாயை கொடுத்தா அவங்க தான், அடுத்த நிமிஷம். ஆனா இப்படி விழறவங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? தன்மேல் சுய மதிப்பு இல்லாத நபர்களால் மட்டும்தான் கண்ணில் கண்ட நபர்களை எல்லாம் கதாநாயகர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த பெண்ணுக்கு சுயமரியாதை இருக்கிறதோ, எந்த பெண்ணுக்கு தன்னை பற்றி போதுமான புரிதல் இருக்கிறதோ, எந்த பெண்ணுக்கு இலக்கு கண்ணுக்கு நன்றாக தெரிகிறதோ, அவளுக்கு கண்ணு முன்னால கடவுளே வந்து நின்னாலும் கொஞ்சம் நகரு, என் டிகிரியை முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் சொல்லுவான். அது புரியணும். அப்போ உண்மையான ஹீரோஸ்குள்ள யாரெல்லாம் கூட்டிட்டு வரலாம்? அப்பா, நம்ம அப்பா பெரிய ஹீரோ, தனக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் நமக்கு கொடுக்குற அப்பா பெரிய ஹீரோ, அம்மா பெரிய ஹீரோ, ரைட்? இங்க நீயும் நானும் கை தட்டிட்டு உட்கார்ந்து பேசிட்டு கேட்க முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் இந்தியாவுடைய எல்லை பதட்டமா தான் இருக்கு, அங்கேயும் ஊடுருவல்கள் இருந்துட்டு தான் இருக்கு. வெளியில இருந்து உள்ள ஆட்கள் வரதை விட உள்ள இருக்கிற ஆட்கள் வெளியில இருக்கிறவங்களை கூப்பிடக்கூடியவங்களை வேற நம்ம பக்கத்துல வச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட் அப்படிங்கறதெல்லாம் போய் தேடி பாருடா, அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சும்மா போய் எல்லாம் ஓட்டு போடக்கூடாது. 18 வயசு ஆயிடுச்சு இல்ல, வாட் இஸ் டீப் ஸ்டேட் அப்படின்னு போய் பாரு. பேரலாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போய் பாரு. அந்த குழந்தைக்கு ஒரு தடவை கை தட்டுடா. இல்ல, எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது தெரியுமா? என்னால பேச்ச மட்டும்தான் நிறுத்த முடியும். என்ன ஆச்சு அப்படின்னு எங்க தலைமுறை தேடும் போது ஒன்னும் ஆகல, சுவிட்ச் ஆஃப் பண்ணா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சல. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். நல்லா இருக்கு. புத்திசாலியான அடுத்த தலைமுறையை பார்க்கும்போது ரொம்ப கர்வமாகவும் பெருமையாகவும் தான் இருக்கு. சரியா? இப்ப அம்மா அப்பா ஹீரோன்னு சொல்லிட்டோமா? நாட்டுக்கு எல்லையை காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தாலோ பெருவெள்ளம் வந்தாலோ யாருன்னு கூட தெரியாம உன்னை காப்பாத்த ஓடி வர அவங்க யாருடைய அப்பாவோ தான் இருப்பாங்க, யாருடைய அண்ணனாவோ இருப்பாங்க, யாருடைய கணவனா இருப்பாங்க, யாருடைய மகனோ இருப்பாங்க, தோழியா இருப்பாங்க, தோழனா இருப்பாங்க, அம்மாவா இருப்பாங்க. அப்போ மதுரை வீரன் சாமி மாதிரி எல்லையை காப்பாற்றக்கூடிய, எல்லை காளி மாதிரி எல்லையை காப்பாற்றக்கூடிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெரிய விஷயம்.
ஏன்னா அவங்க எல்லாம் தான் யாதுமானவளா நிக்கிறாங்க. ஏன் உங்களை மாதிரி உடல் ரீதியாக அந்த பெண்களுக்கு பிரச்சனை இருக்காதா? போகும்பொழுது டிராபிக் போலீஸ்ல முச்சந்தியில நின்னுட்டு இருக்கக்கூடிய அந்த டிராபிக் போலீஸ் உமன் அப்படின்னா கண்ணோடு கண் அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு புன்னகையாவது கொடுத்துட்டு போ. கால் கடுக்க அங்க நிற்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அவசரமாக கழிப்பறைக்கு போகணும்னா அதற்கான வாய்ப்பு கூட கிடையாது. நம்ம சொல்லலாம், தெரிஞ்சுதானே இந்த வேலைக்கு வந்தாங்க, நமக்கு தெரியும், உடம்புக்கு தெரியாது இல்லையா? அப்ப அந்த நேரத்துல நிக்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆள், காவல்துறையா மிகப்பெரிய ஆள். அதை விட தீயணைப்பு படையில ஓடி வராங்களா மிகப்பெரிய ஆட்கள், ஆம்புலன்ஸ் டிரைவரா மிகப்பெரிய டிரைவர், உயிரை காப்பாத்துற ஹீரோ, விவசாயி பெரிய ஹீரோ, அடுத்த வேளை சோறு அவரை நம்பி இருக்கு. ஆசிரியர் பெருமக்கள், நீ கவனிச்சாலும் கவனிக்காட்டாலும் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா? மிகப்பெரிய ஹீரோக்கள். கொடுக்கக்கூடியது கைத்தட்டல் மட்டும்தான். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.